ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் வந்து கார்த்திக் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்கான். இது வந்து வீட்டில் தெரியாத வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும், நம்ம வந்து டக்குன்னு வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு கார்த்திகை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு இந்த கௌதம் வந்து இலக்கியாவை வந்து இவ்வளோ பரபரப்பாக வந்து வெளியே கூப்பிட்டு வந்தான் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பைரி வந்து இவங்க ரெண்டு பின்னாடியே வந்து இவங்க ரெண்டு பேர் பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டுறாங்க. கேட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா, அண்ணி இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கத்தி கூப்பாடு போட்டு நம்மளுடைய ஜானகி கையில் வந்து இப்படி தான் வந்து கார்த்திக் வந்து குடிச்சு போட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் போது ரோட்டில் வந்து அடிபட்டு விழுந்துட்டு இருக்கானோ, ரத்த வெள்ளத்தில் இருக்கான் அப்படின்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜானகி வந்து ஐயோ அப்படின்ட்டு வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உங்களை வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன், அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்ட்டு வந்து நான் பார்த்தா நீங்கள் வந்து ஒட்டு கேட்டு அம்மாவுக்கு இந்த விஷயத்தை வந்து தெரிய வச்சிட்டிங்களே, நான் வந்து கார்த்திக் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்து உங்களுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கௌதம் சார் நம்மளுடைய இலக்கியாவை வந்து கூட்டுக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்முடைய கார்த்திக் சார் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா, என்ன தான் வந்து இந்த கார்த்தி வந்து முட்டாள்தனமாக வந்து முடிவு எடுத்திருக்கான்னு என்னால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல கௌதம். ஒரு வேளை என்னால் தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து காரணமோ அப்படின்ற குற்ற உணர்ச்சி எனக்கு வந்திருக்கு. அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்காத இருந்தேன்னு கார்த்தி வந்து பழையபடி இருந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வரேங்க. இலக்கியா இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோ நீ என்ன வந்து பேசிக்கிட்டு வந்திருக்க. இப்போ முதல்ல வந்து கார்த்தியை வந்து காப்பாற்றுற வழியை தான் பார்க்கணும். நீ வந்து செஞ்சது ரைட்டாக தப்பான்றதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆப்ரேஷன் நம்மளுடைய டாக்டர் பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திகை வந்து செக் பண்ணிட்டு நிறைய வந்து பிளட் லாஸ் ஆகிருக்கு, உடனே வந்து டோனர் வந்து தேவைப்படணும், இது கார்த்தியோட பிளட்டு எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சார் என்னுடைய பிளட்டை எடுத்துவோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா பிளட்டு யாரது வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சலி வந்து மேட்ச் ஆகுதுங்க, இது எந்தோ அதே பிளட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை வந்து அடிபட்ட விஷயம் தெரிஞ்சுட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தவங்க பார்த்திங்கன்னா, கார்த்திக் வந்து இன்றைக்கி என்ன வந்து கார்த்திக் கூட வந்து வாழ விடலானே பரவாயில்ல, அவன் வந்து உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கான், என்னுடைய பிளட்டை வந்து அவனுக்கு வந்து ஒத்து போகும், அதனால் வந்து என்னுடைய பிளட்டை எடுத்து அவனுக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னுடைய பிளட்டு வந்து அவன் உள்ளே போயிடுச்சுன்னா அவனுமே வந்து விஷமாக வந்து மாறுவான், நீ அவங்களுக்கு வந்து பிளட்டு வந்து தர தேவையில்ல, எங்களுக்கு வந்து அந்த பிளட்டை எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தெரியுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பைரவி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏன் அஞ்சலியோட பிளட் வந்து அவனுக்கு வந்து சேர்றத வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்போ வந்து கார்த்தியோட உயிர் தான் முக்கியம், யாருது பிளட்டுன்றது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிளட்டை வந்து நம்மளுடைய பைரவி வந்து டாக்டர் கையில் சொல்லி எடுத்துக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டை நம்மளுடைய கார்த்திகை அவனை வந்து காப்பாற்றிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தாங்க வந்து முடிவு எடுக்கணும். இது என்ன நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.